அப்படின்னு அங்க கள்ளு குடிக்கிற இடம். எல்லாரும் குடிச்சு ஆணும் பெண்ணும் பக்கத்துல கிடக்கிறா. அவளுக்குள்ள ஆறான் இருப்பாளோன்னு தேடிட்டே போறாரு. போறச்சே திடீர்னு அவர் மனசுலேயே சந்தேகம் வந்துட்டு போ, நான் இப்படி பெண்கள் இருக்கிற இடமா போய் தேடிட்டு இருக்கேனே, நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாச்சே, இவர்கள்லாம் எப்படி நான் கிட்டக்க போய் பார்க்கலாம், என் மன இங்கான்னு பேதரிச்சு போடுமோ. ஓரமா உட்காந்துட்டார். உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சார். மேற்கொண்டு நான் பெண்கள் இருக்கிற இடத்துல தேடுறதா வேண்டாமா, இது கூடுமா கூடாதா, இந்திரியங்கள்லாம் நமக்கு துர்பலமா பிரபலமா ஏதுன்னு யோசித்தவர். பின் ஆண்களுக்கு நடுவில் தேடி எப்படி சீதையை கண்டுபிடிப்பேன், சீதையை கண்டுபிடிக்கணும்னா பெண்களுக்கு நடுவில் தானே நான் தேடி ஆகணும், இன்னொரு இடத்துல தேட முடியுமா. மேலும் எனக்கொன்னு இவர்கள்லாம் பார்த்துட்டு மனசு சஞ்சலம் அடைஞ்சிருக்கிறதாகவும் தெரியலையே, இப்பவும் ராமபக்தி புத்தி தானே நம்ம மனசுல இருக்கு, அதனால இதை கண்டு நாம கவலைப்பட தேவையில்லை. மேலும் எதை பார்த்த கண்கள் எதை பார்க்க என்று ராமனை பார்த்த இந்த கண்கள் போய் மற்றொன்ற ஒரு நாளும் பார்க்க, மாதா சீதையை தேட வந்த கண்கள் போய் கண்ட வேறுடைய உடம்பையா பார்க்கும் கூடாது. எனக்கு மனம் அந்த மாதிரி போறதா இல்லை. மனத்தை திரும்ப ராமனிடத்திலே ஒரு நிலைப்படுத்துவோம். மனோகிகேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே நதுமே மனசா கிஞ்சித் வைகிருத்தியம் உபபத்தியதே சுபாசுபாஸ்வஸ்தாசு தச்சமே சுவியவஸ்திதம். மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். மனசு மட்டும் சண்டித்தனம் பண்ணிடுத்து ஒரு நல்ல காரியம் நம்மால பண்ணவே முடியாது. நம்மாழ்வார் முதல் பாசனத்துல சொன்னார், உயர்வர உயர்ந்தளம் உடையவன் எவனவன், மயர்வர மதிரிடம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரது சுடரடி தொழுகணன் மனனே. மனசுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார் முதல் பாசனத்துல. எப்பவுமே நாம அதை தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். மனசை விட்டு கொடுத்துட்டோம், அதை நம்மளுக்கு எடுத்துக்கிடும். இப்ப நீங்க உபன்யாசத்துக்கு கிளம்பி வரணும் இல்லையோ, நடுவில் ஒரு நாள் மழை பெஞ்சுதா, பெஞ்ச அன்னைக்கு சொல்லும், இன்னைக்கு மழையா இருக்கே, 6:30 உபன்யாசம் 7 மணிக்குன்னு போட்டிருக்கா, நாம எங்கேயானு போயிட்டு அவர் 9க்கு முடிக்காத 9:30 வரைக்கும் சொல்லி அது நாழியாகி நம்ம வர முடியாதுன்னாடி மழையில நனைஞ்சு ஜலதோஷம் பிடிச்சு இவர் ஊருக்கு போயிடுவார், அப்புறம் நம்ம ஒரு வாரம் ஜலதோஷத்துல கட்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த மனசு உங்களுக்கு சொல்லிட்டு வெளியில வரவே மாட்டோம். இல்லையே அதே மனசுக்கு இருக்கிறது இன்னும் 3 நாள் கேட்டுட்டோம், ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கேட்டுட்டும், அப்படியே இருந்தா ஜலதோஷம் 4 நாள்ல பட போறது அப்படின்னு மனசு சொல்லும். சொன்னா கிளம்பி வருவோம், சொல்லாட்டா நின்றுடுவோம். இவ்வளவுதான் மனசு. வேணும்னா அது ஒத்தாசை பண்ணும், வேண்டாம்னா அது கெடுத்து விட்டுரும். மனையேவகி மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ, பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் மனசு காரணம். ஆத்மைவகி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனா. கண்ணன் தெரிவிக்கிறான், உன் ஆத்மா நீ ஆத்மா அர்ஜுனா, உன் மனசே உனக்கு விரோதி, உன் மனசுதான் உனக்கு நண்பன். அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், ஒத்தையே விரோதியாவும் நண்பனாவும் இருப்பான்னு கேட்டான். பற்றுள்ள மனசா இருந்ததுன்னா அது விரோதி, பற்றற்ற மனசா இருந்ததுன்னா நண்பன் என்று கொள். உனக்கு பற்று இருந்தது லோக விஷயத்துல எல்லாத்திலையும் பற்று வச்சிருந்தே உன் அது முன்னேற விடாது, பிடிச்சு கீழே தான் இழுக்கும். ஆனா பற்றை எப்ப அறுத்துக்க தெரிஞ்சுக்கிறையோ அப்பதான் உயர உன்னால் பறப்பதற்கு முடியும். மனத்தை முதல் பழக்கு. ஹனுமான் யோசித்தார், அந்த மனசு ஒழுங்கா இருக்கா பாத்துக்கிறேன். கண்ணு பார்த்தா என்ன, காது கேட்டா என்ன, கேட்கட்டா என்ன, மனசு அங்க இருக்காங்கிறது முக்கியம். இப்போ நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்களை பார்த்துட்டே இருக்கேன், ஆனா சொல்றதுலயும் மனசு இல்லாம எத்தியா நினைச்சிருந்தேன்னா இல்ல. இப்ப நீங்க கேட்டு இருக்கு, கண்ணு என்னத்தான் பார்க்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ காதுல கூட நான் சொன்ன சொற்கள்லாம் விழுந்துட்டு தான் இருக்கும், ஆனா மனசு இங்க இருக்குமாங்கிறது தெரியாது. இதே சமயத்துல என்னென்ன கேளிக்கைகள்ல ஈடுபட்டுருக்கலாமோ மொத்தத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கும். அவர் என்னமோ சொல்லிட்டு மனசு போயிருந்ததுன்னா போச்சு. அப்ப மனசு இருந்ததுதான் முக்கியம், அதுதான் நம்ம கட்டுப்படணும். நான் நெத்திரகிமயா சக்கியா வைதேகி பரிமார்க்கியதும் ஸ்திரீயோகி ஸ்திரீஷு திருஷ்யந்தே சதா சம்பரிமார்க்கணே. பெண்களுக்கு நடுவில் தானே இருப்பா, நான் போய் ஆணுக்கு நடுவிலேயே தேட முடியும்? வேற வழி இல்லை. கண்ணை கட்டிக்கொண்டு மனத்தை இழுத்து சீதை மறுபடியும் தேடுவோம் என்று மனக்கலக்கம் தீர்ந்து தேட ஆரம்பித்தார். த்ருவன்ன சீதா பிரியதே யதானேம் விசின்வதோ தர்சனமேதி மைதிலி சா ராட்சசானாம் பிரவரேண பாலா ஸ்வசீல சம்ரக்ஷண தத்பராசதி. அப்புறம் அவர் யோசித்தார், நானும் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன், சீதை கிடைக்கிறதா தெரியல. ஒருவேளை சீதையை கூட்டுன்னு வந்து அவை இணங்க மாட்டேன்னு விட்டதுனாலே ராவணன் கொன்னுட்டானோ? முதல் சந்தேகம் வருது. சீதை இது வரைக்கும் கிடைக்காதனாலே ராவணன் சீதையே கொன்னுட்டானா? அனேன நூனம் பிரதிதுட்ட கர்மணா ஹதா பவேத் ஆரியபதே பரிஸ்திதா விரூபரூபா விகிருதா விவர்ச்சசோ மகானனா தீர்க்க விபூர்ண தரிசனாக. இல்லே, அவன் கொல்லவே இல்லை, இவர்களாட்ட இருக்கிற பயங்கரங்களை பார்த்தே சீதை பிராணப்படுத்தோ. அவளே அழகி, அவ இந்த மாதிரி எல்லாம் ஒன்னையும் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு திடீர்னு வந்து இப்படி ஒரு ரூபத்தெல்லாம் பார்த்தால் பயத்துல பிராணம் தப்பணும். சீதாம் அதிருஷ்டுவா ஹனவாப்பிய பௌருஷம் விகிருத்திய காலம் சக வானரைச்சிரம் நமேஸ்தி சுக்ரீவ சமீபகா கதி சுதீஷ்ண தண்டோ பலவாஞ்ச வானரா. சீத்தை கிடைக்கல, நான் திரும்பி போனா என்ன ஆகும், திரும்பி போகட்டா என்ன ஆகும்? நான் திரும்பி போய்
சீதை கிடைக்கலன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோம், எப்படி எனக்கு தண்டனை இருக்கவே இருக்கு, சுக்ரீவன் சும்மா விட போறது இல்லை, தண்டனை கொடுத்துருவார், வாயிட்டு தான் ஆகணும். அதோட இல்லை, நான் இப்ப சீதை இல்லைன்னு சொன்னா ராமன் உயிர் தரிக்க மாட்டான், அவன் இல்லைன்னா லக்ஷ்மணன் தரிக்க மாட்டான், இவர்கள் இல்லைன்னா நாடு போடும், அயோத்தியில பரத சத்ருகள் உயிரோடு இருக்க மாட்டார்கள், இவா இல்லைன்னா மாதாக்கள் 3 பேர் இல்லை, இவர்கள் இல்லைன்னா ராஜ்யமே இல்லை. ஓ, என் ஒருத்தனுடைய அசட்டுத்தனத்தால நாட்டையேவா நான் குளிச்சிட போறேன், இப்போ திரும்பி போகவே கூடாது. அப்புறம் யோசிக்கிறார், திரும்பி போகாட்டா இங்க இருந்து என்ன பண்ண, இப்போ இங்க இருந்து உயிரை விட்டுடலாம், இன்னும் கொஞ்ச நாள் தேடலாம், கிடைக்கலன்னா இங்க இருந்து உயிரை விட்டுடலாம். உயிரை விட்டுட்டா மட்டும் ராமன் என்ன நினைப்பான், சீதை இருக்கான்னு நினைப்பனா, இருக்க மாட்டான்னு நினைப்பறா, ஹனுமான் பார்த்துட்டான்னு நினைப்பறா, பார்க்க மாட்டான்னு நினைப்பறா. ராமனுக்கு சந்தேகமாவது இருந்துட்டு போட்டோம், ஹனுமான் போனார், அவர் போயிட்டார்னே நினைச்சுக்கிட்டோம், சீதை இல்லேங்கிற எண்ணம் மட்டும் ராமனுக்கு வர வேண்டாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள மாற்றி 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 நினைச்சுக்கிறார். இதனால சிறிது வெறுப்பும் வருகிறது. திருஷ்டம் அந்தப்புறம் சர்வம் திருஷ்டா ராட்சச யோஷிதா, ராட்சச பெண்கள்லாம் பார்த்துட்டேன், அந்தப்புறம் தேடுட்டேன், பானசாலையில தேடுட்டேன், அட்டகாலங்கள் எல்லாம் தேடுட்டேன், எங்கேயும் கிடைக்கலையே. கிம்பா பக்ஷதி விருத்தச்ச ஜாம்பவான் அங்கதச்சதா, இந்த ஜாம்பவான் எனக்கு தான் வைபவம் எனக்கு தான் வைபவம்னு எவ்வளவு ஊக்கமளித்து என்ன அனுப்பிச்சு வச்சார், இப்ப திரும்ப போய் சீதை இல்லேன்னு சொன்னார், அவர் என்ன நினைச்சுக்க மாட்டார், இப்படி போய் காரியத்துக்கு எடுத்துட்டேனே என்று தன்னையே நொந்து கொண்டு அப்புறம் தானே யோசிக்கிறார். அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் பரம் சுகம் பூயஸ்தத்திர விசேஷ்யாமி நயத்திர விஜய கிருதா. நான் ஏன் இப்படி மனசொடிஞ்சு போய் பேசுறேன், இது நான் இந்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. நிர்வேதம்ங்கிறது மனசொடிந்த வெறுப்பு, அனிர்வேதா உற்சாகம், வெறுத்தே போகக்கூடாது, வாழ்க்கையை எடுத்தாச்சு, இனிமே வாழ்ந்துதான் தீரணும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. 1000 குற்றம் வரட்டும், 1000 நஷ்டம் வரட்டும், எத்தனை லாபம் வரட்டும், வராது போட்டும். அது என்னமோ தெரியல, சில பேருக்கு சட்டுன்னு ஆத்மஹத்தி தற்கொலை பண்ணிக்கணும்னு தோன்ற சொல்லி, அதெல்லாம் ஒரு நிமிஷம், அந்த நிமிஷத்துல ஜாகிரதையா போயிச்சுட்டா அவள் தப்பிச்சு விடுவா. ஏன்னா அவளுக்கு வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் தெரியாம சோகம் மூடுறது, அந்த சோகம் இல்லே வாழ்க்கை அதை விட ரசமானதுங்கிறத எடுத்து சொல்லிட்டோம்னா அப்பதான் புரிஞ்சுப்பார்கள். ஏன் பல பேருக்கு மன அழுத்தம் வந்துடுறது, எதுக்கு வாழ்க்கை எடுத்தோம்னு புரியாது படுற சொல்லியோ, அது மன அழுத்தத்துக்கு முக்கிய காரணம். இன்னத்தினால நாம வாழறோம்னு தெரிய வேண்டாமா. கண்ணன் தெரிவித்தார், தியாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சங்காயதே காமஹ காமாத் குரோதஹ அபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோஹா சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதிப்ரம்சாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரணஷ்யதி. அவர் ஒரு படிக்கட்டே கட்டி வச்சுட்டார். நீங்க கீதையில மட்டும் எடுத்துடனா ஒரு 12-15 படிக்கட்டு கிடைக்கும். அவர் இஷ்டத்துக்கு அடுத்தடுத்து தான் விடுவார். நம்ம முதல் படி தாண்டத்துக்குள்ள அவர் 8ஆம் படிக்கு போயிடுவார். நம்ம இன்னும் முதல் படியில என்ன என்னன்னு யோசிச்சுட்டே இருப்போம், ஸ்லோகம் ஓடிப்போடும். இது என்ன சுவாமி, இது கீழே இருக்கிறதே தெரியும், அது எப்படியும் தெரிய போறது இல்லை, அடுத்த ஸ்லோகத்தையான்னு வாசிக்கலாம் இல்லையோ. இப்ப நம்ம என்ன இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் மட்டும் தெரிஞ்சிட போற மாதிரி இப்போ ஏதோ கீதையில இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காளே தவிர அவர் என்ன சொன்னார்னு அவருக்கு தெரியும், இது மட்டும் நிச்சயம். மத்த எத்தனை பேர் நாம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோமோ தெரியாது. அதுல தெரிவிக்கிறார் கண்ணன், இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்தே அதுல பற்றுதல் வந்துடும், பற்றுதல் காமம் ஆயிடும், காமம் வந்துடுத்து கோபம் வந்துடும், கோபம் வந்துடுத்து உன் புத்தி நஷ்டமாயிடும், விவேக ஞானமே போயிடும், விவேக ஞானம் போய் புத்தியை நட்டமா படுத்து எதுக்கு பிறந்தேன்னே தெரியாமலே போயிடும். ஆக மொத்தத்திலே கடைசியில என்ன வாடுவோம்னு தெரியாம அழிஞ்சே படுவோம். ஆகையால் ஒரு விஷயத்தில் பற்றுதல் வைக்காதே. இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறத எங்கேயோ கொண்டு போய் முடிச்சு போட்டாரப்போ அதெல்லாம் பண்ண முடியுமா? ஏதோ அவர் சொல்றாருங்கிறதுக்கு வேணா ஒரு தடவை ஸ்லோகம் சொல்லலாம், இது வேணா பண்ணலாமே தவிர இவர் ஏதோ வரிசையா படிக்கட்டு கட்டி வச்சுட்டா அதுல நாம ஏறிடுறதுக்கு முயற்சி கூட எடுக்க மாட்டோம். அதனால இங்க பார்த்தார் இவர், நான் என்னத்துக்காக இப்ப நிர்வேதப்பட்டு சமப்படுறேன், அனிர்வேதம் தான் எல்லா வாழ்க்கைக்கும் ஆதாரம், வெறுப்படைய கூடாது. அனிர்வேதா ஸ்ரீயோ மூலம், செல்வத்துக்கெல்லாம் அனிர்வேதம் தான் ஆதாரம். அனிர்வேத பரமம் சுகம், லோகத்துல சுக வாழ்க்கைக்கு உற்சாகம் தான் ஒரே ஆதாரம். உற்சாகத்தை எழுந்துடக்கூடாது, வெறுப்பு படக்கூடாது என்று மறுபடியும் தன்னை சொல்லிக் கொண்டு தஸ்மாத் அனிர்வேதகரம் யத்தனம் சேஷ்டேகம் உத்தமம் அதிர்ஷ்டாஞ்ச விசேஷ்யாமி தேசான் ராவண பாலித்தான். நான் இப்ப வெறுப்படைய போறதில்லை, திரும்ப ஒரு தரம் புது முயற்சி எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புறப்படுகிறார். இப்ப ஹனுமான் தான் என்னைக்குமே பரீட்சை எழுத போறவாளோ கல்யாணம் ஆக வேண்டிவாளோ யாரா இருந்தாலும் ஹனுமார் சன்னதி வாங்க, பிரதட்சணம் கூட்டம் தாங்காது. சக்கரதாழ்வார் சன்னதி ஹனுமார் சன்னதி இந்த 2 இடத்துல மட்டும். சுதர்சன ஆழ்வார் சன்னதி வந்துன்னா ஸ்ரீரங்கத்துல போனா சுதர்சன சன்னதி ரொம்ப பிரசித்தம், திருமோகூருக்கு போனா சுதர்சன ஆழ்வார் ரொம்ப ரொம்ப பிரசித்தம். பெருமாள் சன்னதியில ஆளே இருக்க மாட்டான், நாம போனா நிம்மதியா அங்க சேவிச்சுட்டு வரலாம். இங்க போனா கூட்டமா தாங்கிட்டு இருக்காது, பிரதட்சணம் வேகமா சுத்திட்டே இருப்பா. நமக்கு தோணும் உள்ள இருக்கிற சக்கர தாழ்வாரும் சுத்த போகுது, இவர் சுத்த வேகத்துல ஹனுமானுக்கு தலை சுத்திர போறதுன்னா
அதை அத்தோட நிறுத்த மாட்டான். நீங்க அங்க வந்துடுனா பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு எண்ணிக்கை கொடுக்குறா பாருங்க, அதை செவுத்துல எழுதி வச்சுட்டு சுத்துன்னு சுத்தி ஒருவருக்கும் பட்ட அதுல தீத்திலே இருப்பான். 10 தராச்சுன்னா ஒரு கோடு, 20 தராச்சுன்னா ஒரு கோடு, 30 தராச்சுன்னா ஒரு கோடு. அவர் பார்த்து பரீட்சை எழுதிட்டு வர வேண்டியதான். உள்ள இருக்கிற ஹனுமான் போய் அவர் என்னைக்கு நவவியாகரணம் படித்தானோ, இவன் என்ன கணக்கு பரீட்சை எழுதி போறானோ, அவர் போய் எழுதி வச்சுட்டு வந்துட வேண்டியதான். அதனாலே ஹனுமான் சொன்னா உற்சாகம், அனிர்வேதம், நிர்வேதம், வெறுப்பில்லாத தன்மை. இதற்காகத்தான் இந்த ஸ்லோகங்களே எழுதப்பட்டன. ராவணாந்த புரே தஸ்மின் எங்கபிர்ன ஜகாமசா சதுரங்குல மாத்திரோபின் அவகாசத்த வித்தியதே. ஒரு 4 அங்குலம் இடவெளி விடாம நான் தேடிவிட்டேனே, இன்னும் ஏன் சீதை கிடைக்கல? சர்க்கம் தான் முடியிருக்கே தவிர அவருக்கு ஒண்ணு சீத்தை கிடைக்கிறதா தெரியல. மறுபடியும் மனர்ச்சோர்வு பட்டார். பூயுக்தம் லோலிதா லங்கா ராமஸ்த சரிதா பிரியம் நகி பஷ்யாமி வைதேகி சீதா சர்வாங்க சோபனா பல்லவானி சடாகானி சராம்சி சரிதஸ்ததா கிந்து சீதா வைதேகி மைதிலி ஜனகாத்மஜா இக சம்பாதினா சீதா ராவணஸ்த நிவேசனே உபதிஷ்டேத விவசா ராவணேன கிருதாபலாது. சம்பாதி பார்த்து இருக்காள்னு வேற சொன்னாரே, அதை நம்பித்தானே அங்கேயே நீங்க தாவின் வந்தோம். யோசித்து பாக்குறாரு, எங்கேயோ தப்பு பண்றேன். இத்தனை பேர் தப்பு சொல்ல மாட்டா, நான் தான் எங்கேயோ தப்பு பண்றேன். யோசித்தவர் சட்டுன்னு புரிஞ்சுட்டார். ஓ, பெரிய தவறடைச்சிருக்கேன் என்னங்கிறத அவரே வெளியெடுக்கிறார். இவ்வளவு நேரம் நான் தேடுறேன்னு சொல்லிட்டு தேடிவிட்டேன். உள்ள வரச்சே சீதே நீயே காட்டி கொடுன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நான் முயற்சி பண்றேன்னு தேடினேன் இல்லையோ, சீதைக்கு பிடிக்கல. இப்ப பிரார்த்தித்துக் கொள்கிறேன், சீதே நீயே உண்மை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ராமா, நீதான் உன் சீதையை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். க்ஷிப்ரம் உத்பததோ மன்யே சீதா மாதாய ரக்ஷசா ராவணஸ்ய உருவேகேன புஜாபியாம் பீடித்தேன ச அதவா ராட்சசேந்திரஸ்ய பத்னீபிர் அசிதேக்ஷண நிவேத்தியமானே தோஷா சாத்யோஷ சாத் அனிவேதனே. அப்ப தோஷம் என்கிட்ட தான் இருக்கு, மற்ற பேரிடத்துல தோஷம் இல்லையே, நான் தான் தப்பு பண்ணிருக்கேன்னு தப்ப தெரிந்து கொண்டார். சரி, இப்போதாவது சீதையை நமக்கு காட்டி கொடுக்கட்டும். கடைசியில் என்ன தெரியுமாச்சு, இவர் இது இத்தனை எந்த மரக்கடையில உட்காந்து நினைச்சிட்டு இருக்காரோ அதுங்கட இருந்தா சீதை. இத்தனை நாள் இவர் எங்கெங்கயோ தேடினாரோ இல்லையோ, அங்க தேடிச்செல்லாம் கிடைக்கல. கடைசியில அசோகவனத்துல வந்து பக்கத்துல இருந்துதான் இந்த நிர்வேதம் எல்லாம் பட்டிருந்தார். மனச்சோர்வடைந்த தத்தனை இந்த இடத்துல இருந்துதான். அப்போது கடைசியா ராமனிடத்துல பிரார்த்தித்துக் கொள்கிறார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை தஸ்மை ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திர யமான அனிலேபியா நமோஸ்து சந்திராக்னி மருத்கணேபியா பிரம்மா ஸ்வயம் பூர் பகவான் தேவாச்சைவ தபஸ்வினா சித்திமக்னிச்ச வாயுச்ச புருஹூதச்ச வஜ்ரபிருத் சாலானசோகான் பாவ்யாச்ச சம்பகாச்ச சுபுஷ்பிதான் உத்தாலகான் நகவிருக்ஷான் ஸ்ரூதான் கபிமுகானபி உத்பதத்பிர்த்விஜகணைः பக்ஷைர் வாதைः சமாஹிதாः திருஷ்ட்வா சர்வாணி பூதானி வசந்த இவ பேனிரே. அந்த இடத்துல அசோகவனத்திலே ஒரு மரத்தினுடைய அடியில் நிழல் போன்ற அழகிய வேய் தோடு மெழில் போலி தன் பொருட்டா விடையோந்தன் வில்லை செற்றாயின் ஆழ்வார் தெரிவித்தார். அத்தனை அத்தனை அடக்கமாக சீதை அமர்ந்திருந்தாள். பார்த்தவர், ஓ இவள் தான் சீதையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். வரட்டும், எப்படியா இருந்தாலும் சீதை இந்த இடத்துக்கு வரணும் இல்லையோ, தீர்த்தமாட்ட அங்க ஒரு குளத்தங்கரையை பிடிச்சிட்டு அது கரையில உட்காந்து இவள் எழுந்து வர வேண்டாமா, தண்ணீர் குடிக்கிறதுக்கு வரட்டும், தீர்த்தமாடுறதுக்கு வரட்டும்னு காத்து கொண்டிருக்கிறார். ராமசோகாபி சந்தப்தா சாதேவி வாமலோச்சனா சந்தியா கலமனாஹாஸ்யாமா துரோமேஷ்யதி ஜானகி. அப்போது சீதையும் நன்றாக பார்த்து சதர்ஷ அவிதூரஸ்தம் சைத்திய பிராசாத மூர்ஜிதம் ததோ மலின சம்பீதாம் ராட்சசீபி சமாவிருத்தாம். ஒற்றை ஆடை, மிக மெலிந்த ஆடை, மெலிந்த திருமேனி, அழுக்கு படிந்த திருமேனி, ஆனா ராமன முகத்தில் தேக்கி வைத்திருக்கிற தேஜஸ் மாறாத திருமேனி. இப்படிப்பட்ட சீதையை கண்டவர் பிரியஞ்சனம் அபஷ்யந்தீம் பஷ்யந்தீம் ராட்சசீகணம். தன்னுடைய பிரியமான ஜனங்களை சுத்தி பார்க்க முடியாமல் ராட்சச கூட்டத்தை கண்டு பயந்திருக்கிறாள். ஒரு மான், அந்த மான் தன்னுடைய கூட்டத்திலேருந்து விடுபட்டு ஒரு குள்ளநரி கூட்டத்துக்கு நடுவில் அகப்பட்டு கொடுத்துனா, ஓ நம்ம மான கூட்டமே கிடைக்கலையே, நரிக்கு நடுவில் மாட்டின்னு இருக்குமே அப்படிங்கிறா போல சீதையின் நிலைமை. ஸ்வகணேன மிருகீம் ஹீனாம் ஸ்வகணேன ஆவருத்தாமிவ. ஒரு சென்னாய் கூட்டத்துக்கு நடுவிலே நல்ல மான் குட்டி ஒண்ணு அகப்பட்டு விட்டா எப்படியோ அப்படி துன்பப்பட்டாள். தாம் விலோக்கிய விஷாலாட்சியும் அதிகம் மலினாம் கிருஷாம் தர்க்கயாமாச சீதேதி காருணைர் உபபாதிபிகி. அப்ப யோசிச்சு பார்க்கிறார், அன்னைக்கு ஆகாச மார்க்கத்துல பார்த்த சீதை தானே, அடையாளங்கள்லாம் வச்சு பார்த்தார். ராமன் சொன்ன அடையாளங்களை வச்சு பார்த்தார், இவள் தான் இருக்கணும். இந்த தெய்வீக தன்மையும் இந்த ராஜகுலத்தினுடைய மகாத்மத்தையும் நான் எங்கேயும் கண்டது கிடையாது. வைதேஹ்யாய் ஆனிசாங்கேஷு ததா ராமோன்வ கீர்த்தயது சுகிருதௌ கர்ணவேஷ்டௌ ச ஸ்வதம்ஷ்டௌ ச சுசம்ஸ்திதௌ
பீதம் கனகபட்டாபம் ஸ்திரத்ரம் தத்வசனம் சுபம். அதே ஆடை அன்னைக்கு பார்த்த ஆடையோட இருக்காளே, அன்னைக்கு பார்த்த அலங்காரத்தோட இருக்காளே. உடனே அந்த ஆபரணங்கள்லாம் யோசித்து அந்த ஆபரணம் இவள் மேனிக்கு ஒத்து போகுமான்னு கணக்கு பண்ணிக்கிறார். அந்தந்த ஆபரணம் தானே இந்த இடத்துல வைத்து பார்த்தால்னா சரியா இருக்கே, அந்த ஆபரணம் இவளுதான் இருக்கணும், அப்ப இவள் தான் சீதை என்ன முடிவு செய்து எம் சாகத்கிருதே ராம சதுர்பிக தப்பியதே காருண்யேன ஆனுஷம்சேன சோகேன மதனேன ச அஸ்யாதேவ்யா மனஸ்தஸ்மின் தத்தசாஸ்தியாம் பிரதிஷ்டிதான் துஷ்கரம் கிருத்தவான் ராம ஹீனோய தனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. அந்த நிமிஷம் சட்டுன்னு ஹனுமானுடைய உள்ளத்துல இது தோன்றது. கீழே ஒண்ணு சொல்லியிருந்தேன், ஹனுமான் என்ன நினைச்சா சீதையை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இந்த ராமன் இந்த பாடு படுத்துவான்டான்னா, ஒரு பெண்ணை தொலைச்சதுக்காக இவ்வளவு பாடா அப்படின்னு நினைச்சு சோர்வோட உட்காண்டிருந்தார். இவர் தான் சீதையை பார்க்கணுங்கிறதுக்காக தனியா அழைச்சு ராமன் மோதிரத்தை கொடுத்தார்னு கீழே பார்த்த முடியும். அதுக்கப்புறம் இப்பதான் சீதையை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் என்ன தெரியுமா சொல்றார், இந்த ராமன் இன்னும் உயிரோடு இருக்கானே. இதுதான் இவர் அடுத்து சொன்ன வார்த்தை. இத்தனை நாள் என்னை இவளை விட்டுட்டு உயிரையா விட்டுட முடியும் அப்படின்னு இத்தனை நாள் சொல்லியிருந்தார். சீதையை பார்த்தது தாமதம். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா, செய்ய முடியாததை ராமன் செய்திருக்கிறான். ஹீனோய தனயா பிரபு, இந்த சீதையை விட்டு பிரிந்து இன்னும் உயிரோடு இருக்கானே. ஹீனோய தனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. சோகத்தார இதுவரை அவன் உயிர் துறந்திருக்க வேண்டும், இன்னும் துறக்கலையே. தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. ஏவம் சீதாம் ததா திருஷ்டுவா திருஷ்ட பவன சம்பவ ஜகாம மனசா ராமம் பிரசசம்ச தம் பிரபு. சீதையை நேர பார்க்கிறார். மனசால ராமன் இழுத்து வச்சிருந்தார். பக்கத்துல மனப்பீட்டத்துல உட்காந்து வச்சு பார்த்தார். என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை ரெண்டு பேருக்கும். இந்த சீதைக்கு அந்த ராமன் தான், அந்த ராமனுக்கு இந்த சீதை தான். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். துல்யசீல வயோவிருத்தான் துல்யாபிஜன லக்ஷணான் ராகவோர்கதி வைதேகிம் தஞ்சையம் அதிதேக்ஷணா. துல்யசீல வயோவிருத்தான், துல்லியமான சீலம், துல்லியமான வயசு, துல்லியமான விருத்தம், துல்லியமான அபிஜனம், துல்லியமான லட்சணம். 5 விஷயம் சொல்லியிருக்கார் ஹனுமான் இந்த இடத்துல. அவனுக்கு இவனுக்கும் பிறப்பு ஒத்திருக்கு, வயசு ஒத்திருக்கு, அழகு ஒத்திருக்கு, ஆச்சாரம் ஒத்திருக்கு, குணங்கள் ஒத்திருக்கு. 2 பேருக்கு இந்த 5மே ஒத்திருக்கு. துல்யசீல வயோவிருத்தான் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகியும் தஞ்சையம் அசிதேக்ஷணா. இந்த 5 சொல்லிட்டே வந்தார். ஆனா கடைசியில தஞ்சையம் அசிதேக்ஷணா, இந்த கண்ணழகிக்கு இதத்தனையும் ஒற்றிருக்கும் இப்படின்னு ஸ்லோகம் முடியாது. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சா இன்னும் சுலபமா புரிஞ்சிடும். இருந்தாலும் சொல்றேன். துல்லியனா சமமான அர்த்தம். துல்லிய சீல வயோ விருத்தாம் துல்லிய அபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகி. இது வரைக்கும் ரெட்டரையா வந்து சொல்லியும். வைதேகிக்கு இருக்கிறதெல்லாம் சுருட்டார், ராகவனுக்கு இருக்கிறதெல்லாம் சுருட்டார். சுருட்டு கடைசியில் முடிக்கிறச்சே மட்டும் ராகவோர்கதி வைதேகியும் தஞ்சையம் அசிதேக்ஷணா, இந்த கண்ணழகு படைத்தவளான சீதைக்கு அப்படின்னு முடிச்சுட்டா. கண்ணழகு படைத்தவனான ராமன் இருக்கணும் இல்லையோ, அந்த இடத்துல இல்லை. அங்க மட்டும் 2 பேருக்கும் சொல்லாம ஒருத்தரோட நிறுத்திட்டார் ஹனுமான். எனக்கு அதுல மட்டும் ராமனை சொல்ல வேண்டாமன்னா இந்த அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னால் அவசியம் ஸ்ரீ பராசர பட்டரை பத்தி ஒரு ஐதிஹ்யம் உண்டு. அதை சொன்னேன்னா கண்டிப்பா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சு போடும். அவர் எப்போதும் பிராட்டி பக்கமே தான் பேசுவார். ஸ்ரீரங்கநாச்சியார் உல்லாச பல்லவித பாரித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆசிரயாமஹா. ரொம்ப ஆச்சரியமான திருக்கோள். ஸ்ரீரங்கம்னாலே ஸ்ரீரங்கநாச்சியார் தான். நம ஸ்ரீரங்க நாயக்கை யத் ப்ரூவிப்ரம பேததா ஈசேசிதவ்ய வைஷம்ய நின்னோன்னதம் இதன் ஜெகத் நமஹ ஸ்ரீரங்க நாயக்கை நமஹ. யாருத்தி ஸ்ரீரங்கத்துக்கே செல்வம் சேர்க்கிறாளோ, திருவரங்கநாதனுக்கே ஒரே சொத்தாக இருப்பளோ அந்த பெரிய பிராட்டியாருக்கு வணக்கம். அவள் பக்கம் தான் எப்பவும் பட்டர் பேசுவர். அவள் இடத்துல இருந்துட்டு பெருமாளே உனக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, பின்ன என்ன நீர் யார் எனக்குன்னா, என்னுடைய தாயாருக்கு கணவன் உண்மை புரிஞ்சுக்கிறேன், இதுதான் என்னால முடியும். நீர் இவளை கல்யாணம் பண்ணி வரைச்சே கூட வந்த ஒரு சொத்துன்னு நினைச்சுக்கோ. இப்படித்தான் எனக்கு உனக்கு சம்பந்தமே தவிர நேரடி தொடர்பே கிடையாது என்ன பட்டர் பெருமாளை பார்த்து சொல்லுவார். அப்படி என்ன உங்க தாயார் உமக்கு வசதி தான், அவள் இருக்கிற வைபவம் உனக்கு இல்லை, அவளுக்கு இருக்கிற கருணம் உனக்கு கிடையாதுன்னு விடுவார். அது சரியான நாள் வரட்டும்னு பெருமாள் காத்திருந்தார். வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் தசமி வருது, முதல் நாள். ஏகாதசிக்கு முன்னாடி தசமி. வைகுண்ட ஏகாதசி தான் கோலாகலமான புறப்பாடு, கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி தசமி அன்னைக்கு நம்பெருமாள் உற்சவமூர்த்தி ரங்கநாதன் அவர் நாச்சியார் திருக்கோலம் சாத்தி கொள்ளுகிறார். சாதாரண மோகினி அலங்காரம்னு சொல்லிடுவா, நாச்சியார் திருக்கோலம்னு சொல்றது. பிராட்டிய போலவே அவர் அமர்ந்து திருக்கோலம் எல்லாம் சாத்தி விடுவார். அவர் ஆண் தான், ஆனா அவருக்கே நாயிகாப்பாம்.
அவர் நாச்சியார் திருக்கோலம் தான். அவருடைய கிரீடத்தை யாராவது வாழ்ந்து இவர் போன்றுவர், அவருடைய அட்டிகையை வாழ்ந்து போன்றுவர், ஒட்டியானத்தை